Hello students, இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 ஃபிசிக்ஸில் மோஷன் லெசனில் ஸ்பீட் ரிலேட்டட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூமரிக்கல்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்பீடை நான் ஃபைன் பண்ணணும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, ஒரு வெஹிக்கிளுக்கு அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் குவான்டிட்டி வேணும்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அந்த டைம். இந்த 2 குவான்டிட்டி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்பீடை ஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், அதால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் த ஸ்பீட். அதே மாதிரி ஸ்பீடும் டைமும் பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ வென் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்மளோட டைம் என்னாகும், டிக்ரீஸ் ஆகுது, கம்மியாகுது. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக ஒரு நியூமரிக்கல் போடலாம். ஸோ எனக்கு கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் covered by a car traveling at a speed of 40 kilometer per hour in 15 minutes. இந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்மளோட ஃபார்முலா என்ன, ஸ்பீடுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இங்கே நம்ம ஆனால் என்ன ஃபைன் பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஃபார்முலாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ நமக்கு இங்கே ஸ்பீட் எவ்வளோப்பா இருக்குது, ஸ்பீட் வந்துட்டு 40 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் டிவைடட் பை 60, டைமை வந்து 60ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 40 into 15 by 60. ஸோ இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 3 2s are 6, 2 2s are 4, 5 3s are 15. ஸோ 10 கிலோமீட்டர் இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ அந்த வெஹிக்கிள் 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் 15 மினிட்ஸில் அவங்க வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, 10 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு நியூமரிக்கல். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட எஸ்ஐ யூனிட் தெரியும். எஸ்ஐ யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், டைமு செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து மீட்டர் பர் செகண்ட் எழுதுங்க. இன்னொரு கொஷின் கூட இதில் கேட்பாங்க, ஸ்பீடு வந்து ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்பாங்க. ஸ்பீடு வந்துட்டு ஸ்கேலார், நம்ம ஒன்லி மேக்னிடியூட் தான் எடுத்துக்குவோம். ஸோ இவங்க ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ டோட்டலாக அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைமில் கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் 1. கேஸ் 1ல் என்ன சொல்கிறோன்னா, வென் டைம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றோம். ஸோ அப்போ டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பட் ஸ்பீடு மட்டும் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட் ஃபார் த சேம் டைம் ஸ்பேனில் இருக்கும்போது அப்போது வந்து நம்ம எப்படி சம் போடணும் அப்படின்னா, ஸ்பீடு 1 நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், ஸ்பீட் 2 ஒய்ன்னு வச்சுக்கணும். அப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் ஃபைன் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கிறோன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 2ன்னு எழுதிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு நியூமரிக்கல் எழுதியிருக்கேன். 45 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஒரு கார் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு கார் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து 65 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் நெக்ஸ்ட்டு 1 ஹவர் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், டைம் வந்து கான்ஸ்டன்ட், 2 பேர்த்துக்குமே டைம் சேமு, ப்ளஸ் 1 ஹவர் இருக்குது. அப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி ஃபைன் பண்ணணும், ஸ்பீடை மட்டும் எடுத்துக்கோங்க. 45 + 65 டிவைடட் பை 2, தட் இஸ் 45 + 65 0, 6 + 4 10 + 1 11, 11 by 2, that is 110 by 2, that is 55 kilometer per hour. ஸோ இந்த ஸ்பீடில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடு. அவங்க வேறு எதுவுமே நம்மளை கேட்கல. ஸோ வெறும் ஆவரேஜ் ஸ்பீட் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா.
எஸ், நம்மளோட நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் வென் டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆவரேஜ் ஸ்பீடு வந்துட்டு வேரி ஆகுது, பட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா சேம் டிஸ்டன்ஸ் தான் அவங்க கவர் பண்ண போகிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி கேசஸ் வந்துச்சுன்னா இப்படி சம் போடுறது. அப்போது நம்ம ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன எடுத்துக்கணும், ஏபின்னு ரெண்டு ஸ்பீடு இருக்கு இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் சேம் தான், ஒரே டிஸ்டன்ஸ் தான். அவங்க போகும்போது ஒரு ஸ்பீடில் போகிறாங்க, ரிட்டன் வரும்போது ஒரு ஸ்பீடில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிஸ்டன்ஸ் சேம் தான், வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் ஒரே தூரம் தான், வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ஒரே தூரம் தான். அதே மாதிரி ரிட்டன் வர்றதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே டிஸ்டன்ஸில் தான் வர போகிறோம். பட் ஸ்பீட் டிஃபர் ஆகும் இல்லையா. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போவோம், திரும்ப ரிட்டன் ஆகும்போது ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வருவோம்ல. அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஸ்பீடு மட்டும் வேரி ஆகுது. இந்த மாதிரி கேசஸில் சம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 2ab/a+b. இங்கே a அண்ட் b அப்படின்னா நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா ஸ்பீடு. ஸோ போகும்போது ஒரு ஸ்பீடு, நம்ம ரிட்டன் வரும்போது ஒரு ஸ்பீடில் வந்தோம்ல, அதுதான் வந்து a அண்ட் b நான் டிஃபைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூமெரிக்கல் போட்டிருக்கேன் பாருங்கள். ராம்னு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க அட் அ ஸ்பீட் ஆஃப் 60 km/h. அண்ட் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இவ்வளோ ஸ்பீடில் வந்து அவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. திரும்ப ரிட்டன் வரும்போது 90 km/h ஸ்பீடில் அவங்க ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் அவங்க ஹோல் ஜேர்னிக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும், ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 2ab/a+b. இங்கே நமக்கு ஏ யார் 60 km/h, b வந்துட்டு 90 km/h. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். அப்போது 2 × 60/90 டிவைடட் பை 60 + 90. ஸோ அப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 60 × 90 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக ரைட் த ஆன்சர். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. 72 km/h. இதுதான் உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜாக அவங்க இவ்வளோ ஸ்பீடில் தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகே. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சம் ஹோம்ஒர்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். கார் ட்ராவல்ஸ் 100 km at a speed of 60 km/h and returns with a speed of 40 km/h. Calculate the average speed for the whole journey. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், அவங்களோட ஸ்பீடு மட்டும் வேரியாக இருக்குது. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.